எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஜூன் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 2 and 2Aக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜூன் 26 நாளைக்கு. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 850. இந்த பேட்ச் பற்றிய டீட்டெயில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 850. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக நடக்கும். உங்களுக்கு ஷெடியூல் வேணும்னாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, எங்கு நடைபெறும் அகழாய்வில் சுடுமண்ணாலான பெண்ணின் தலைப்பகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வெம்பக்கோட்டை. ஸோ விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா இப்போ 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் இந்த வருஷம் தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். ஸோ இந்த 3ஆம் கட்ட அகழாய்வு பணியின் போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெம்பக்கோட்டையில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பெண்ணோட தலைப்பகுதியானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. நான் இங்கே வெம்பக்கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகரில் இருக்குது. ஸோ வெம்பக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா 3ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுது. அதாவது வெம்பக்கோட்டையில் விஜயகரிசல் குளத்தில் வைப்பாற்றில் பார்த்தீங்கன்னா மேட்டுக்காடு அப்படிங்கிற பகுதியில் தான் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருது. ஸோ இந்த 3ஆம் கட்ட அகழாய்வு பணியின் போது பார்த்தீங்கன்னா சுடுமண்ணால் செய்யப்பட்ட பொம்மையோட தலைப்பகுதி, பெண் உருவ பொம்மையோட தலைப்பகுதியானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பெண் உருவ பொம்மையோட தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா குந்தலம் அப்படிங்கிற சிகை அலங்காரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சிகை அலங்காரத்தோட அந்த பொம்மை வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட உயரம் அகலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 30.7 மில்லிமீட்டர் உயரம் கொண்டதாக இருக்கு இந்த பொம்மை. 25.6 மில்லிமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக தான் 2-3 நாளுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். அதே வெம்பக்கோட்டையில் கண்ணாடி மணிகள், கல்மணிகள், பழங்கால செங்கல் கற்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இடங்களில் வந்து அகழாய்வு பணிகளானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து 4 இடங்கள் இப்போ தான் முதல் கட்டமாக அங்கே அகழாய்வு பணிகள் தொடங்கியிருக்காங்க. என்னென்ன இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருமலாபுரம், தென்காசியில் இருக்கக்கூடிய திருமலாபுரம், அடுத்த திருப்பூரில் இருக்கக்கூடிய கொங்கல் நகரம், கடலூரில் இருக்கக்கூடிய மருங்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சென்னானூர், இந்த 4 இடங்களில் தான் இந்த வருஷம் புதுசாக வந்து அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு தமிழகத்தில். இப்போ உங்களுக்கான கேள்வி, கீழடியில் இப்போ இந்த வருஷம் எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு? இதற்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இரண்டாவது கேள்வி, எந்த நாள் செம்மொழி தமிழ்நாள் விழாவாக கொண்டாடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜூன் 3ஆம் தேதி. ஸோ முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினமான ஜூன் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இவை வந்து செம்மொழி தமிழ்நாள் விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. செம்மொழி தமிழ்நாள் விழா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக சட்டப்பேரவை வந்து இனிமேல் ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி தமிழ்நாள் விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகளுடைய தியாகத்தை வந்து போற்றுவதற்காக ஜனவரி 25ஆம் தேதி தமிழ் மொழி தியாகிகள் நாளாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிற மொழி திணிப்புலேருந்து நம்ம தமிழை வந்து பாதுகாத்து அதுக்காக தன்னுடைய இன்னுயிர் நீத்திருப்பாங்க இல்லையா தியாகிகள், அவங்களுடைய நினைவாக தான் அடுத்த வருஷம் 2025ஆம் ஆண்டுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 25ஆம் தேதி வந்து தமிழ் மொழி தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழறிஞர்களுடைய நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது 91.35 லட்சம் மதிப்பீட்டில் இந்த வருஷம் வந்து தமிழ் அறிஞர்களுடைய நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய பேரில் வந்து புதிய விருதானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழை வந்து முன்னேற்றுவதற்காக, தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டிருப்பாங்க இல்லையா, தமிழுக்காக தொண்டாட்டி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களை சிறப்பிக்கும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பேரில் புதிய விருது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த விருது பெறவங்களுக்கு வந்து ரூபாய் 10 லட்சம், அப்புறம் 1 சவரன் தங்கப்பதக்கம், பொன்னாடை, தகுதி உரை வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்களுடைய சிலை வந்து சிவகங்கையில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வீரகவி அரசர் முடியரசன் அவர்களுடைய சிலையானது சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் மதிப்பீட்டில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரான அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா அரசு விழாவாக தமிழகத்தில் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், அரசு சட்ட கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா சட்ட தமிழ் அப்படிங்கிற புதிய பாடத்திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீதி நிர்வாக மற்றும் சட்டத்துறை அமைச்சரான எஸ் ரகுபதி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய முதலாவது சர்வதேச விளையாட்டுக்கான தினமானது இந்த வருஷம் தான் ஜூன் 11ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஐக்கிய நாடுகள் சபை பார்த்தீங்கன்னா உலக கால்பந்து தினமாக மே 25ஆம் தேதி அறிவிச்சிருக்கு. மூன்றாவது கேள்வி, முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ,
2023ஆம் ஆண்டு. ஸோ கடந்த 2023ஆம் ஆண்டு தான் நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஸோ கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கிராம சாலைகளை வந்து மேம்படுத்துவதற்காக இந்த முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் தொலைவிலான கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துறதுக்காக 4,000 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 4,000 கோடியில் 10,000 கிலோமீட்டர் கிராம சாலைகளானது மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன்படி இப்போ 8,000 கிலோமீட்டர் அளவிலான சாலைகள் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் கூடுதலாக 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் வந்து அடுத்த 2 ஆண்டுகளில் 4,000 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் 1,38,000 கிலோமீட்டர், அதாவது 1,38,000 கிலோமீட்டருக்கு வந்து கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளானது இருக்கு. நெக்ஸ்ட் இதே மாதிரி மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டம் பார்க்கும்போது பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டமானது மத்திய அரசால் செயல்படுத்தப்படுது. இந்த திட்டம் எப்போ தொடங்கப்படுது அப்படின்னா 2000ஆம் ஆண்டுல 2000 டிசம்பர் 25ஆம் தேதி தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊரக சாலைகள் கிராமப்புற சாலைகள்லாம் வந்து தார் சாலைகளாக மேம்படுத்தப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கிராமப்புறங்கள்லேருந்து அதாவது நகர்ப்பகுதிகளுக்கு செல்வதற்கான சாலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நவீன வசதியோடு மேம்படுத்தப்படுது. ஸோ தங்கு தடையின்றி போக்குவரத்துக்கு செல்லும் வகையில் தான் கிராமப்புற மக்கள் வந்து தங்கு தடையின்றி அவங்க போக்குவரத்து மேற்கொள்வதற்காக இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது மத்திய அரசால். அடுத்த 4வது கேள்வி, உளவுத்துறை இயக்குனர் தபன்குமாரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓராண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபியோடைய இயக்குனராக தபன்குமார் இருக்காரு. அவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி அவர் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த பதவியில் இருப்பார். ஐபினா இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இந்த ஐபி அப்படிங்கிறது வந்து உள்நாட்டில் உளவு பார்க்கக்கூடிய நுண்ணறிவு பிரிவு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் உளவு பார்க்கக்கூடிய பிரிவாக இருப்பது வந்து ரா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிங்கிறது. இதோடைய செக்ரட்டரியா இருப்பவர் வந்து ரவி சின்ஹா. இப்போ ஐபி பற்றி பார்க்கலாம். ஐபியோட இயக்குனராக இருப்பவர் வந்து தபன்குமார் தேகா. ஸோ இவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் வந்து 1988ஆம் ஆண்டு ஹிமாச்சல பிரதேச மாநில பிரிவை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி. 5வது கேள்வி, கேரள மாநிலத்தின் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளம். ஸோ பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய பேரை வந்து கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவதற்காக நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தீர்மானம் வந்து கேரள மாநில அரசு நிறைவேற்றி மத்திய அரசுகிட்ட அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில குறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு குறிகாட்டி எகைன் வந்து அதை திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த குறைகள்லாம் நீக்கிட்டு இப்போ கேரள மாநிலத்துடைய பேரை வந்து கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ கேரள மாநிலத்துடைய பேரை வந்து கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவதற்கான தீர்மானமானது இப்போ சட்டசபையில் வந்து ஒரு முறை தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மாநிலத்துடைய பெயரை மாற்றுவது தொடர்பாக சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டப்பிரிவு 3. ஸோ ஆர்டிகல் 3ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புதிய மாநிலங்களை உருவாக்குறது, ஒன்றிய பகுதிகளை இணைக்கிறது, புதிய மாநிலங்களுடைய பெயர்களை மாற்றுவது, எல்லைகளை மாற்றி அமைக்கிறது, இது போன்றவற்றுக்கு வந்து நாடாளுமன்றத்தோட நாடாளுமன்றத்தோட அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு தான் ஆர்டிகல் 3. ஸோ இந்த ஆர்டிகல் 3 படி இந்த கேரளா அப்படிங்கிற பேரை வந்து கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தினால மாற்ற முடியும். ஸோ அடுத்து கேரளாவுடைய முதலமைச்சராக இருப்பவர் யாருன்னா பினராயி விஜயன். ஆளுநர் யார் அப்படின்னா ஆரிஃப் முகமது கான். இதனுடைய தலைநகரம் எது அப்படின்னா திருவனந்தபுரம். 6வது கேள்வி, குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாமி பால். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடைபெற்ற குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டியில் வந்து டென்னிஸ் வீரர் டாமி பால் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இப்போ லண்டன்ல வந்து குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டியானது நடைபெற்றிருக்கு. இந்த போட்டியில ஆடவருக்கான ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீரர் டாமி பால் வந்து சாம்பியனா இருக்காரு. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பெர்லின் ஓப்பன் ஜெர்மனியில் வந்து பெர்லின்ல இந்த போட்டி நடைபெற்றிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஜெசிகா பெகுலா மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் அமெரிக்க வீராங்கனை ஜெசிகா பெகுலா வந்து சாம்பியனா இருக்காங்க. இது இவங்க வென்ற 5வது சாம்பியன் பட்டம். 7வது கேள்வி, அகல் விளக்கு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த அகல் விளக்கு திட்டமானது தொடங்கப்பட இருக்கு. இந்த அகல் விளக்கு திட்டம் யாருக்கானது அப்படின்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகள், அதாவது பார்த்தீங்கன்னா அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் வந்து 9லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்க இல்லையா மாணவிகள்.
ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க அந்த படிப்பை தொடர்றதுக்காக இடையில வந்து அவங்க நிற்காம எந்த ஒரு காரணத்தினாலையும் அவங்க இடைநிற்றல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க தொடர்வதற்காக அவங்களுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக சமூக ரீதியாக அவங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளணும், இணையதளத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்காக ஆசிரியைகள் அதாவது டீச்சர்ஸ் கொண்ட ஒரு குழுக்கள் வந்து அமைப்பதற்கான திட்டம் தான் இந்த அகல் விளக்கு திட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 50 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ 9லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான திட்டம் தான் இந்த அகல் விளக்கு திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்த நூலகங்களுக்கு விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ சொந்தமாக அவங்க வீட்டிலேயே வந்து நூலகங்கள் அமைச்சு அதை சிறப்பாக கண்காணிச்சுட்டு வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா 2024 to 25 கல்வியாண்டில் வந்து 1000 மாணவர்களுக்கு மேலே ஒரு ஸ்கூலில் பயின்றுட்டு வராங்கன்னா அந்த பள்ளியில் வந்து உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் வந்து 50 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 8வது கேள்வி, தமிழகத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் சிலை எங்கு நிறுவப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தி அவர்களுடைய சிலையானது தமிழகத்தில் வந்து சென்னையில் நிறுவப்பட இருக்கு. நீங்கள் இப்போ தமிழக சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 தலைவர்களுக்கு வந்து தமிழகத்தில் சிலை நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களுடைய சிலையானது சென்னை காந்தி மண்டப வளாகத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை ஆண்டு மருது சகோதரர்கள் சிலையானது சிவகங்கையில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சீகன் பால்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் முதலாக அச்சு இயந்திரத்தை நிறுவிய சீகன் பால்கு அவர்களுக்கு வந்து சிலையுடன் கூடிய அரங்கம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் சர் ஜான் ஹூபர்ட் மார்சல், இவர் வந்து இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக இருந்தவர். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சிந்துவெளி நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்த இவருடைய சிலையானது சென்னையில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்திய விஞ்ஞானி G.T. நாயுடு அவர்களுடைய சிலையானது கோயம்புத்தூர்ல நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய சிலையானது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில நிறுவப்படும் சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தியுடைய சிலை பார்த்தீங்கன்னா சென்னையில நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து வை நாடிமுத்து பிள்ளை, அதாவது இந்திய விடுதலை போராட்ட வீரரான வை நாடிமுத்து பிள்ளை அவர்களுடைய சிலையானது பட்டுக்கோட்டையில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காவிரி மீட்பு குழுல இணைந்து விவசாயிகளுக்காக போராடிய சி முத்துசாமி அவர்களுடைய சிலையானது கரூர்ல நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ 9 சிலைகள் அது எங்க நிறுவப்பட இருக்கு, இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 9வது கேள்வி, அதிதி அசோக் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி கோல்ஃப். ஸோ அதிதி அசோக் வந்து இந்திய கோல்ஃப் வீராங்கனை. இப்போ எதுக்காக அதிதி அசோக் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 33வது ஒலிம்பிக் போட்டியானது பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரத்தில் வர ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. ஸோ இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக பார்த்தீங்கன்னா இந்திய கோல்ஃப் வீராங்கனைகளான அதிதி அசோக் மற்றும் தீக்ஷா டாகர் ஆகியோர் வந்து தகுதி பெற்றிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உலக தரவரிசை அடிப்படையில் தான் இந்த தகுதி வாய்ப்பு பெற்றிருக்காங்க. 10வது கேள்வி, உலக வெண்புள்ளி நோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூன் 25ஆம் தேதி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 25ஆம் தேதி தான் இந்த உலக வெண்புள்ளி நோய் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. வேர்ல்டு விட்டிலிகோ டே, உலக வெண்புள்ளி நோய் தினம். வெண்புள்ளி நோய் அப்படின்னா என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மெலனின் நம்ம தோலில் வந்து இருக்கக்கூடிய நிறமி தான் மெலனின். ஸோ இந்த மெலனின் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி கதிர்கள்லேருந்து வெளியாகக்கூடிய புற ஊதா கதிர்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதான் மெலனின். இந்த மெலனின் அதிகமாச்சுன்னா அந்த இடம் வந்து கருமை நிறமாக இருக்கும், தோல் வந்து கருமை நிறமாக இருக்கும். மெலனின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வெண்மை நிறமாக இருக்கும் தோல். ஸோ இந்த மெலனின் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த மெலனினோட இது வந்து கம்மியாகிறதுனால தான் வெண்புள்ளி நோயானது ஏற்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் அந்த வெண்புள்ளி நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வெண்மை நிறமாக இருக்கும், மற்ற இடத்துலாம் வந்து நார்மல் கலராக இருக்கும். இந்த வெண்புள்ளி நோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது பரவும் தொற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கத்துலேயே போக மாட்டாங்க. ஸோ இதே தொற்று நோய் கிடையாது, இது யாருக்கும் பரவாது, இது மரபணு பாதிப்பினால ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ தோலில் வந்து மெலனின் நிறமி இல்லாமல் போகிறதுனால, ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து இல்லாமல் போகிறதுனால தான் இந்த நோய் ஏற்படுது. ஸோ இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 25ஆம் தேதி இந்த தினம் அனுசரிக்கப்படுது. இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா யுனைடெட் பை ஸ்கின் அப்படிங்கிறது. யுனைடெட் பை ஸ்கின்.
கவனிங்க, இப்போ மெட்டா நிறுவனத்துடைய சமூக ஊடக தளங்கள் தான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அப்புறம் இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த மாதிரி மெட்டாவுடைய சமூக ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து செயற்கை நுழைவு சேவையானது இப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திங்கட்கிழமை தான் அதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள வந்து 100 தானியங்கி வானிலை மையங்களானது நம்ம தமிழகத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வெப்ப அலை தாக்கம் பார்த்தீங்கன்னா மாநிலம் சார்ந்த பேரிடராக அறிவிக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜூன் 25ஆம் தேதி தானே. இந்த ஜூன் 25ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு தான் சுதந்திர இந்தியாவில் முதன்முறையாக வந்து அவசர நிலையானது அமல்படுத்தப்பட்டது. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இப்போ 50 ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்துடைய அபுதாபில வந்து ஐஐடி தில்லி வளாகத்துடைய கிளையானது அமைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணிட்டு பை பண்ணிக்கலாம். அடுத்து அப்கமிங் டெஸ்ட் பேட்ச், தமிழ் பேட்ச், ஜிகே பேட்ச், கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச், இந்த மாதிரி செப்பரேட் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, எங்கு நடைபெறும் மகளாவில் சுடுமணலால் ஆன பெண்ணின் தலைப்பகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வெம்பக்கோட்டை. இரண்டாவது கேள்வி, எந்த நாள் செம்மொழி தமிழ்நாள் விழாவாக கொண்டாடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜூன் 3. மூன்றாவது கேள்வி, முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2023ஆம் ஆண்டு. நான்காவது கேள்வி, உளவுத்துறை இயக்குனர் தவன்குமாரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓராண்டு. ஐந்தாவது கேள்வி, கேரள மாநிலத்தின் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளம். ஆறாவது கேள்வி, குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாமி பால். ஏழாவது கேள்வி, அகல் விளக்கு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. எட்டாவது கேள்வி, தமிழகத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் சிலை எங்கு நிறுவப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை. ஒன்பதாவது கேள்வி, அதித்தி அசோக் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கோல்ஃப். பத்தாவது கேள்வி, உலக வெண்புள்ளி நோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 25ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.